சென்னையில் கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தாவேகவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சிறிய பெரும்பான்மையில் தற்போது கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு எந்த நேரத்திலும் சட்டப்பேரவை தேர்தல் மீண்டும் வரலாம் என்றும் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். நம்மோடு இருந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் தான் இன்றைக்கி இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் CTR நிர்மல்குமாரும் தற்போதும் கூட தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெற்றதாக கூறியிருந்தார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலதிபர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் லொயோலா கல்லூரி பெயரில் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தி வருபவரும் யூடியூபருமான IPDS திருநாவுக்கரசு என்பவரை காணவில்லை என அவரது மனைவி நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக IPDS திருநாவுக்கரசை கைது செய்திருப்பதாக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜா என்பவரை அணுகி கட்சி மாறுமாறு பேரம் பேசியதால் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. திருநாவுக்கரசு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு உதவியதாக நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணன் உள்ளிட்டோரை சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர்கள் சென்னை MLA விடுதியில் வைத்து தாவேக ஊத்தங்கரை MLA இளையராஜாவை சந்தித்து பேசியது தெரிய வந்தது. அத்தோடு கைது செய்யப்பட்டவர்களுக்கு கரூரை சேர்ந்த கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோருடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கரூர் விரைந்த சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் ஈரோடு சாலையில் உள்ள கார்த்திக் என்பவர் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போதுதான் கார்த்திக் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்பது தெரிய வந்தது. மேலும் கரூர் கம்பெனி என அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி ஆதரவு வட்டத்தை சேர்ந்தவர் என்றும் திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளராகவும் கார்த்திக் இருப்பது தெரிய வந்தது. சோதனையின் போது ரொக்கம் சிக்கிய நிலையில் திமுக பிரமுகர் கார்த்திக் கைது செய்யப்பட்டார். இதேபோல கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான மணிகண்டன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே 2 பேரை கைது செய்த போலீசார் கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வீட்டில் ரெய்டு நடத்தியுள்ளனர். அங்கிருந்து சில ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் அசோக்கை தற்போது தேடி வருகிறார்கள். தற்போது வரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என MLA இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் நடைபெற்றுள்ளதாக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து திருச்சி நரேஷ், சென்னை தியாகராஜன் ஆகியோரையும் கைது செய்திருப்பதாக கூறியுள்ள போலீசார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் அறிவுறுத்தலின்படியே MLAவிடம் பேரம் நடைபெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் CTR நிர்மல்குமார், ஆளும் தாவேக MLAக்களிடம் 10 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை திமுக தரப்பில் பேரம் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு MLAவுக்கும் 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க ஸ்டாலினுக்கு வெட்கம் இல்லையா என்றும் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி MLAக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு MLAக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுகிறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.